கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த பூமியில் நாம் வாழும் காலம் சிறியதே. எதிர்ச்சியான சூழ்நிலைகள் இப்படியாக அமையலாம். பசியாய் இருக்கிறதோ அழுகிறதான சூழ்நிலையோ இவை நிரந்தரம் இல்லைங்க. தேவன் படைப்பிலே பகல் இரவு, வெளிச்சம் இருள், நல்லது கெட்டது இப்படியாக இரண்டும் கலந்தே நமது வாழ்வில் இருக்கிறது. இவை மாறி மாறி நமது வாழ்வில் வரும். எந்த நிலையும் நிரந்தரம் இல்லை, எந்த சூழ்நிலையும் நிரந்தரம் இல்லை. இப்பொழுது துன்பப்படும் சூழ்நிலை என்றால் இதற்காக ஜெபியுங்கள். இதனை கடந்து செல்லும் மன வலிமையும் தைரியத்தையும் தேவன் நமக்கு தருவார். துன்பமே அனுபவிக்க கூடாது என்று நினைக்க முடியாதுங்க. இதன் வழியாக அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத் தருவார். அதே போல் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் ஜெபியுங்கள். இவற்றிலும் அநேக காரியத்தை கற்றுக் கொடுப்பார். வாழ்வில் எந்த நிலையும் நிரந்தரம் இல்லை என்பதையே தேவன் நமக்கு கற்றுத்தர நினைக்கும் பாடம். நிரந்தரம் அவர் சமூகம் மாத்திரமே. எந்த நிலையும் கடந்து செல்லும் நம்பிக்கையும் தைரியத்தையும் சமாதானத்தையும் பிடிப்பையும் தேவன் மாத்திரமே தர முடியும். அவரை விசுவாசித்து பாருங்கள், நீங்கள் வலிமை பெறுவீர்கள். வாழும் சிறிய காலங்களில் நமது நிலை மாறி மாறி வந்தாலும் ஆறுதல் அவர் சமூகம் மாத்திரமே. அவரோடு பயணித்து எல்லா நிலைகளையும் சமாதானத்துடன் மகிழ்ச்சியாகவும் கடந்து செல்வோம். இதனை புரிந்து கொள்ள உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஜெபிப்போம், அவரோடு இசைந்திருப்போம். அவர் உங்களை நேசிக்கின்றார். ஆமென்.